ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களை, ஒரு விஷயம் நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல தேவன் மோசேவிடம் ஒரு ரீஅஷ்யூரன்ஸை ஒரு வாக்கு தத்தத்தை அவர் தருகிறதை நாம் பார்க்கிறோம். மீண்டுமாய் மோசேவிடம் தேவன் அவர் வாக்கு தத்தத்தை அவர் செய்கிறார். என்ன வாக்கு தத்தம்? உன்னையும் நான் இஸ்ரவேலர்களையும் நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க, அநேகருடைய இந்த 2 வீலர்ஸ்லயும் சரி 4 வீலர்ஸ்லயும் சரி நம்ம இந்த வார்த்தையை நாம் எழுதியிருப்போம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று நாம் எழுதியிருக்கிறோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு பாருங்க, இது எழுதுறது மாத்திரமல்ல, அவர் நம்மளுக்கு மறுபடியும் இந்த வாக்கு தத்தத்தை அவர் சொல்லுகிறார். ஒருவேளை பாருங்க, இந்த ரோட்ல நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் பாருங்க, அநேகர் விபத்துக்குள்ள அவர்கள் சிக்கி விடுகிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் வாக்கு தத்தம் பண்ணினது போல நம்மளை என்ன பண்ணுகிறாரா, பாதுகாத்து நம்மளை பத்திரமாய் அவர் நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார். இந்த ஒரு விஷயம், இந்த வார்த்தையின்படி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல பேசுகிற ஒரு காரியம், உன்னை நான் பார்த்து கொள்ளுவேன், என் சமூகம் உன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் முன்பதாக இருக்கும் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க பாருங்க, அவருடைய வாக்கு தத்தத்தை பெற்றவர்களாய், பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையை பெற்றவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும், ஒரு சாட்சியாய் வாழ வேண்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பாருங்க, எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ், எத்தனையோ பேர் பாருங்க உயிர் இழப்பு, எத்தனையோ பேருக்கு காலு கை இந்த மாதிரி அநேக காரியங்கள் உடைந்து துண்டாய் போய்விடுது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் அவர் பாதுகாத்து உங்களை நடத்துகிறவராய் இருக்கு. அல்லேலூயா. இந்த நாள்களுக்குள்ள தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீரே. அன்றைக்கு மோசேவிடம் பேசின தேவன் இன்று எங்களிடத்தில் நீர் பேசுகிறதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய சமூகம் ஆண்டவரே நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் முன்பதாக செல்லட்டும் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக இன்னொரு வார்த்தை மூலமாய் உங்களை பார்ப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். God bless you and be blessed.